வணக்கங்க. இந்த வீடியோல 11th கெமிஸ்ட்ரி யூனிட் 9 சொல்யூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 46 புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். The observed depression in freezing point of water for a particular solution is 0.093 degrees Celsius. Calculate the concentration of the solution in molality given that molar depression constant for water is 1.86 Kelvin kilogram per mole கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு மோலாலிட்டி தான் கேட்டிருக்காங்க. பை யூசிங் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஸோ எழுதிடுவோமா, சொல்யூஷன். ஸோ ஒரு சிம்பிள் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்டை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா என்ன வரும், ∆Tf இஸ் ஈக்குவல் டு KF இன்டு M. இதில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த M தான் கேட்டிருக்காங்க. அப்போ கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். ஸோ கிவன் தட் என்ன கொடுத்திருக்காங்க, KF கொடுத்திருக்காங்க. எவ்வளவு, 1.86. KFனா என்ன, உங்களுக்கு மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் 1.86 கெல்வின் கிலோகிராம் பெர் மோல். ஓகேவா. அடுத்து வந்து ∆Tf டைரக்டா கொடுத்தாச்சு. எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 0.093 டிகிரி செல்சியஸ். ஒன்றும் கிடையாது, இது வந்து ரெண்டு டெம்பரேச்சருக்கு உண்டான டிஃபரன்ஸ். ஸோ இதே தான் உங்களுக்கு கெல்வின்லையும் வரப்போகுது. கரெக்டா. ஸோ கெல்வின் இதே தான் உங்களுக்கு கெல்வின்லேயும் வரப்போகுது. அதனால ஒரு கன்ஃபியூஷன் வேணா அப்படியே எடுத்து எழுதிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ மோலாலிட்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா. அப்போ M இஸ் ஈக்குவல் டு ∆Tf டிவைடட் பை KF. அப்போ ∆Tf எவ்வளவு, 0.093. KF எவ்வளவு, 1.86. கரெக்டா. ஸோ இதோட யூனிட் வந்து ∆Tf வந்து கெல்வின் வருது. இங்கே கெல்வின் கிலோகிராம் பெர் மோல் வருது. ரைட். இதுல கேன்சல் பண்ண முடியறத கேன்சல் பண்ணிடுவோம். ரெண்டு கெல்வினையும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்ப எடுத்து எழுதுறேன் பாருங்க. இந்த 0.93 நான் எப்படி மாத்திக்கிறேன் அப்படின்னா 9.3 into 10 to the power minus 2 மாத்திக்கிறேன் டிவைடட் பை 1.86. இந்த யூனிட் எல்லாமே நான் மேல கொண்டு வந்துடுறேன். அப்ப என்ன ஆயிரும், மோல் பெர் கிலோகிராம்னு மாறிடும். கரெக்ட் தானே. ரைட். இப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1.86 9.3 அப்ராக்சிமேட்டா பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் வருங்க. ஸோ ஆன்சர் என்ன வந்துருச்சு உங்களுக்கு, இஸ் ஈக்குவல் டு 5 into 10 to the power minus 2 மோல் பெர் கிலோகிராம் வருது. கரெக்ட் தானே. ஸோ therefore molality which is equal to 0.05 molal. So that is the answer of this question. Thank you.